கனிகளை எதிர்பார்க்கிறவனே நன்மை தோற்றிருக்கிறோம். கலாத்தியர் 5:3 பார்க்கிறோம். சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுடைய குணமே இச்சையடக்கத்தை தேடி பார்க்க அவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். அவர்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாக இருக்கிறார். பவுல் எப்பொழுதோ பாவத்துக்கு மரித்து விட்டார். அவரை போல கலாத்தியரும் இப்பொழுது பாவத்தை குறித்து அவர்களாக இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு பாவத்தின் வெற்றி இல்லை. வெற்றி உண்டாக அவர்களுடைய மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறவைகளை செய்யும்படிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இவர்களுக்கும் மாம்சத்துக்கும் இருக்கிறது, ஆவிக்கு ஆவி இருக்கிறது. ஆனால் மாம்சத்தின் இச்சைகளை நாம் மேற்கொள்ள கூடாதபடி இருக்கிறது. ஆகவே மாம்சத்தை எல்லா இச்சைகளை நாம் சிலுவையிலே அரைத்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல சாந்தம், இச்சையடக்கம் நமக்கு விரோதமாக செயல்படும் எல்லா காரியங்களும் மாறும். ஆகவே ஆவியின் கட்டியை கொடுக்க முடியும். சிலுவையில இச்சைகளை அறைவிட்டு தங்கள் ஆசை